என் மனசார சொல்றேன், நீ என் உயிரை கூட எடுத்துக்கோ, ஆனா என் வினை உயிரை மட்டும் காப்பாத்தி கொடுத்துருமா. எனக்கு அது போதும். சர்ஜரி நல்லபடியா நடந்து முடியணும். என் வினை மறுபடியும் பழைய மாதிரி ஆகணும். நான் முழுசா உன்னதான் நம்பி இருக்கேன்மா. என்னை கை விட்டுறாத. நினைத்தால் அவன் ஒன்று நினைப்பான். அம்மன் தாலி கழுத்துல ஏறினா இறங்காது, ஆனா உனக்கு ஏறுமா? என் வாழ்க்கையில முக்கியமான முடிவுகளை நான் எடுக்கும் போதெல்லாம் வந்து நின்னு என் உயிரை கொத்தா புடுங்கி எடுத்துட்டு போற மாதிரி நடக்காது செய்யாதுன்னு சொல்லுவீங்களே, இப்ப என்ன சொல்ல போறீங்க? என் வினை என்னை விட்டு போயிடுவார்னு சொல்ல போறீங்களா? அதுதானே சாபமா சொல்ல போறீங்க? சொல்லுங்க. புருஷன் உயிரோட வேணுமா? ஆமா. அப்போ நான் சொல்றத தட்டாம செய். என்ன செய்யணும்? ஒரு மூட்டை மிளகாய பெரிய உரல்ல இடிச்சு எடுத்து அத பெரிய எண்ணெய் சட்டியில வெறுங்கையாலேயே பொரிச்சு எடுத்து இந்த சன்னதியில் இருக்காளே ஆத்தா, அவளுக்கு அத படைச்சு வேண்டிக்கோ. சூரியன் மறைஞ்சு 5ஆம் பொழுதுல கையில தீச்சட்டிய ஏந்திக்கிட்டு ஆத்தா சன்னதி முன்னாடி நீ தீமிதி. சாமி, அப்படி செஞ்சா என் பையன் பொழைச்சுக்குவானா? இந்த உலகத்தை கட்டி காக்கிற அந்த ஆத்தா தான் முடிவு பண்ணுவா. ஆத்தாவுக்கு உன் குடும்பத்து மேல ஒரு ஜென்ம கோபம் இருக்கு. அதனால அந்த கோபத்தை முழுசா நீ ஏத்துக்கிட்டு நான் சொன்னதெல்லாம் செஞ்சேன்னா ஆத்தா கோபம் குறைஞ்சு அவ பார்வை உங்க மேல பட வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு, ஆனா அத செய்ய நீ தயாரா? என் வினைக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். சந்தோஷ், ராம்கே சொல்றா. என்னதான் கடவுள் மேல நம்பிக்கை இருந்தாலும் இந்த நிலைமையில நான் உன் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கேன் சந்தோஷ். எப்படியாச்சும் என் பையனை காப்பாத்தி கொடுத்துடுறா ப்ளீஸ்டா. ஏய் கமான், நீ ஒரு டாக்டர். எமோஷனலா பேசாம
கொஞ்சம் டாக்டர் மாதிரி பிராக்டிக்கலா பேசு. ம் இப்ப நான் டாக்டர் இல்லடா, பேஷண்டோட அப்பா. என்னோட பிரஷர் என்னன்னு புரியும்னு நினைக்கிறேன். யா ஐ அண்டர்ஸ்டாண்ட். என் பையனை காப்பாத்தி கொடுத்துடுறா. ஏய், நான் இருக்கேன்டா உனக்கு, பாத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஆண்டவா, என்னையே இந்த குடும்பம் இவ்வளவு நம்புது. 10% கூட சான்ஸ் இல்லாத இந்த கேஸ நான் எந்த நம்பிக்கையில கையில் எடுக்கிறேன்? ஒருவேளை ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா இவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? ஓ காட். டாக்டர், நீங்க சொன்னதெல்லாம் ரெடி டாக்டர். யா நீங்க போங்க, நான் வரேன். ஓகே டாக்டர். ஆண்டவா, உன்னை நம்பிதான் உள்ள போறேன். என் கையில நடந்த கடைசி மரணம் என் மகளோடதா மட்டும்தான் இருக்கணும். சரிம்மா, மிளகாவை எடுத்து அந்த உரல்ல போடுமா. நீ உட்காருமா. பாத்துக்கோங்க. கண்டிப்பா அவ்வளோ ஈஸியா இதை யாராலும் பண்ண முடியாது. அந்த அம்மனோட கருணையை வேண்டிக்கிட்டு தான் நினைச்சத எப்படியும் அடைஞ்சிடலாங்கிற உறுதி மட்டும் இருந்தாதான் இதை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது இதெல்லாம். நீங்க வேணா பாருங்க,
இந்த பொண்ணு எல்லா வேண்டுதலையும் முடிச்சிட்டு அந்த ஆத்தாவோட பார்வைய அவ தாலி மேல பட வச்சிருவா. தான் புருஷனுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த துணிஞ்சு பண்றான்னா இவ எப்பேற்பட்ட பொண்ணா இருப்பா. அம்மா தாயே, நீதாம்மா அவளை பாத்துக்கணும். அம்மாடி, இந்த பரிகாரம் பண்ணித்தான் ஆகணுமான்னு நல்லா யோசிச்சுக்கோமா. ஏன் சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வேண்டுதல் பண்ணவங்க எல்லாம் மிளகாய பாதி அரைச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்னால முடியலன்னு அமக்கலம் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. நீ மட்டும்தாம்மா மிளகாய முழுசா அரைச்சு முடிச்சிட்டு எண்ணெய் சட்டி பக்கமே வந்திருக்க. அதனாலதாம்மா சொல்றேன், யோசிச்சுக்க. சாமி, இதுக்கு முன்னாடி வந்தவங்கள பத்திலாம் எனக்கு தெரியாது. என்னால இந்த வேண்டுதலை என் புருஷனுக்காக பண்ணி முடிச்சிட முடியும். நான் பண்றேன். நான் திரும்பி வந்து பார்க்கும்போது கண்டிப்பா என்னோட பழைய வினையாதான் பார்க்கணும். குழந்தைக்கு நீதாம பக்கபலமா இருக்கணும்.
மாப்பிளைக்கு நேரம் ஆபரேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல? ம், ஆரம்பிச்சிருப்பாங்க சம்பந்தி. இத பாருமா, மாப்பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாது. நீ இப்படி பதட்டமாகறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஏற்கனவே நீ ஹார்ட் பேஷண்ட். மாப்பிள்ளைய நினைச்சு உனக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சம்பந்திமா, அவர் சொல்றதும் கரெக்ட் தான். நீங்க உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிறீங்க. எதுவா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். விடுங்க, பாத்துக்கலாம். டேய் ரகு. அண்ணே. என்னடா நீ ஏன்டா இவ்வளவு டென்ஷனா இருக்க? அண்ணே, உள்ள இருக்கிறது நம்ம வினையாச்சனே. வினைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு மனசு கிடந்து அடிச்சுக்குதுன்னு. நல்லது நடக்கும்னு மனசார நம்புவோண்டா. அப்புறம் ஆண்டவன் விட்ட வழி. எடுத்து வைமா. அம்மா, இன்னும் நான் என்ன பண்ண உன் மனசு இறங்கும் சொல்லு, அதையும் பண்றேன். ஆனா என் புருஷ வினைய மட்டும் காப்பாத்தி கொடுத்துரு. உன் கோவத்துக்கு ஒரு உயிர் தான் பலினா என்னோட உயிரை வேணா எடுத்துக்கோ. ஆனா வினைய மட்டும் காப்பாத்தி கொடுத்துரு. காப்பாத்தி கொடுத்துரு. அம்மா, அந்த ஆத்தாவுக்கு 1000 கண்ணு. அதுல ஒரு கண்ணுல கூடயா உன்னை பாத்திர மாட்டா? நீ செய்யற எல்லா வேண்டுதலையும் அந்த ஆத்தா பாத்துக்கிட்டு தாமா இருக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் புருஷனை அந்த ஆத்தா கண்டிப்பா காப்பாத்திடுவா. உன் வேண்டுதல் எதுவும் வீணா போகாது. நம்பிக்கையா அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு மனப்பூர்வமா வேண்டுமா.